ஹாய், ஈவினிங் பாருங்கள், ஒரே போர் அடிக்குதுங்க. என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணேன். கடல மாவு இருந்துச்சு, ஓகேங்களா. சுட சுட பஜ்ஜி போட போகிறேன். இது பாருங்கள், வாழைக்காய் எப்படி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். நீட்டு வாக்கில் எப்போ ரவுண்டாக தான் போடுவேன். சரி, இன்னைக்கு ட்ரை பண்ணுறேன். பாருங்கள், கடல மாவு, ஓமம், சால்ட்டு, தனி மிளகாத்தூள், கொஞ்சம் லைட்டாக சோடா மாவு, இதெல்லாம் போட்டு கொஞ்சோண்டு சூடு பண்ணின ஆயில் கொஞ்சோண்டு போட்டு வச்சுருக்கேங்க. போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். காஃபிக்கு பால் கொதிக்குது, ஓகேங்களா. நம்ம இப்போ பஜ்ஜி போட்டுடலாம். ஓகே, அப்படி எடுத்து இவங்களை இப்படி முக்கிடலாங்க. முக்கி அப்படி எடுத்து போட்டுடலாம். நான் கேசரி பவுடர்லாம் எதுவும் போடலைங்க, மஞ்சள் தூள் கூட போடல, ஓகேங்களா. கை வாஷ் பண்ணிடலாம். மோஸ்ட்லி நான் இந்த மாதிரி தாங்க செய்வேன். கேசரி பவுடர் நிறையா போட மாட்டேன். வேணும்னா மஞ்சள் தூள் போடுவேன். கற்பூர இலையில் பஜ்ஜி சுட்டு சாப்பிட்டு பாருங்கள். சளி இரும்பலுக்கெலாம் அவ்வளோவா நல்லது. டேஸ்ட்டும் கூட கொடுக்கும். சாப்பிட்டே இருக்கலாம் போல் இருக்கும். என் பொண்ணு பாருங்கள், மம்மி ஆனியன் பஜ்ஜி போடலையான்னு கேட்பாள். ஏன்னா ஆனியன் இல்லைங்க, வாங்கணும். ஷாப்பிங் போல் என்னன்னா அம்மா இருக்கிறத போட்டு கொடுத்தாலே நினைக்க மாட்டாளுங்க. சின்னதாக இருக்குது, அதனால் இப்போதைக்கு இது மாதிரி போடும்.